ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் எல்லா காயும் போட்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கருணக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், இது வந்து வாழைக்காய், தேவையான அளவுக்கு எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு 1 ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கா அது இதில் சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கா அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா அது இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டு காயெல்லாம் எல்லாம் நல்லா வேகட்டும். இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். தொக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், காயெல்லாம் போட்டு தொக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதிலே நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா இது வந்து காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு. நான் இது ஏற்கனவே லாங் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. காயெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பக்கம் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சுட சுட சாதத்தில் இந்த தொக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு நாட்டுக்கோழி முட்டை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.